இன்று காலை தந்தி டிவியில் அறிவித்திருந்தார் IOML தலைவர் திரு காதர் மொஹிதீன். 11 மணி அளவில் IOML உடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறும். தாவேக அமைச்சரவையில் யார் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிறத நாமினேட் செய்யறதுக்கான இந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்லியிருந்தார். அந்த விஷுவல்ஸை தான் நம்ம பார்க்குறோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு பாஸ்கர் இணைந்திருக்கிறார். திரு காதர் மொஹிதீன் கூறியிருந்தார், IOML இடம்பெறுதுன்னு முடிவெடுத்திருக்கோம், யார் இந்த இருவரில் யார் அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அறிவிச்சிடுறாங்களா? இன்னைக்கு அவர்கள் அந்த முடிவு எடுக்கும் பட்சத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் எப்ப இருக்கும்னு இண்டிகேட் பண்றாங்க. பாஸ்கர் மேலும் விவரங்கள். முதலமைச்சரின் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெறுகிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தலைவரான பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்கள் தலைமையில தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. 2 MLAக்கள் வாணியம்பாடி சையத் பரூக் பாஷா, பாபநாசம் தொகுதி ஷாஜகான், இந்த இருவரில் ஒருவர் அமைச்சராக இடம்பெறுகிறார். இதற்கான ஆலோசனையாகவும் அது குறித்தான முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் தலைவரான காதர் மொஹிதீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முடிவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார்கள். ஓரிரு தினங்கள்ல பதவியேற்பது நிகழ்ச்சிக்கான அந்த ஏற்பாடுகளுக்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. பாபநாசம் தொகுதி ஷாஜகான் அவருக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கார்கள். இருந்த போதும் அனைத்து தரப்பிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு ஒருமித்த கருத்து அடிப்படையில் முடிவுகளை காதர் மொஹிதீன் அவர்கள் அறிவிக்க உள்ளார். அதற்காக ஒரு 15 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். அப்போது தெரிய வரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது. அதே நேரத்தில் இந்த பரிந்துரையை தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்களிடம் பரிந்துரையை தெரிவிக்கும் போது அப்போது ஆளுநர் மாளிகைக்கு தெரிவிக்கப்படுத்தப்பட்டு பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள், அதே நேரத்தில் தேதி மற்றும் நேரம் எல்லாம் ஆளுநர் மாளிகை முடிவு செய்யும். அந்த வகையில பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் ஒரு வார காலத்துக்குள்ள மீண்டும் ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அது குறித்தான ஆலோசனையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.